50 லட்டு 51 லட்டு வந்துடுது பாருங்கள். ரவா லட்டு வந்து ஒரு 50 நம்பர் வரத்துக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். ரவா வந்து 1 கிலோ எடுத்திருக்கேன், 1 கிலோ சர்க்கரை, நெய் வந்து இவ்வளோ நெய் நான் விட போகிறது கிடையாது. இது வந்து ஒரு 300 கிராமுக்கு நெய் விட போகிறேன். முந்திரி இவ்வளோ கிடையாது, ரொம்ப கம்மியாக தான் நான் முந்திரி சேர்க்க போகிறேன். அப்புறம் ஏலக்காய். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், நான் போடுற அளவுகள் எல்லாமே உங்களுக்கு தெரிய வரும். அப்புறம் இதுக்கு கடாய் நல்லா அடி கனமான ஒரு கடாய் எடுத்துக்கணும். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணுறேன். இதுக்கு நெய் வந்து 300 கிராம் நெய் சேர்க்க போகிறேன். இது கூட முந்திரி வந்து நான் ஒரு 100 கிராமுக்கு சேர்க்குறேன். இந்த முந்திரி லைட்டாக நல்லா ஃப்ரை ஆகி வரணும். நெய் வந்து விட்டு இருக்கிறேன். இதில் வந்து முந்திரி வறுத்துருக்குறேன் இல்லையா, இந்த பாருங்கள், இந்த முந்திரி வந்து செவந்து வருது. இந்த டைமில் இந்த கலந்து வச்சுக்கிறத இதில் சேர்த்துடணும். ஏலக்காய் சர்க்கரை எல்லாம் போட்டு கலந்து வச்சுக்கிறேன், அதை இதில் சேர்த்துடுறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும். எல்லாம் சேர்த்தாச்சு. இது எல்லாமே ஒன்று சேர்ந்து வர அளவுக்கு நல்லா கலந்து விடணும். ஸ்டவ்வெல்லாம் ஆஃப் பண்ணியாச்சு. எல்லாம் அதை இப்படி கலந்து விடுங்க, ஏன்னா கட்டியாக இருக்கும். அந்த கட்டியெல்லாம் சேராமல் எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ உருண்டை பிடிச்சிக்கலாம். உங்களுக்கு தேவையான சைஸில் உருண்டை பிடிச்சிக்கலாம். பாருங்க, ஈஸியாக உருண்டை பிடிக்கலாம். இதை பாருங்க, உருண்டை வந்துடுதா? இந்த மாதிரி எல்லாத்துலேயும் உருண்டை பிடிச்சிக்கோங்க. ஈஸியாக உருண்டை பிடிக்க வந்துடும். அதை பாருங்கள், போட்டவுடனே இதோ ஈஸியாக வந்துடுது பாருங்கள். இதில் வந்து சைஸ் பிரகாரம் பார்த்திங்க, கொஞ்சம் பெருசாக பிடிச்சிங்கன்னா 50க்கு மேலே வரும். சின்னதாக அப்படி பிடிச்சிங்கன்னா 70 75 கூட வரும். இதை பாருங்கள், ஈஸியாக பிடிச்சிட்டோம் பாருங்கள். இந்த மாதிரி நான் எல்லாத்துலேயும் இந்த லட்டு பிடிச்சி நான் உங்களுக்கு காட்டுறேன்.